அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முக்கியமான ஒரு 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, தமிழகத்தின் முதல் நாளிதழ் மதராஸ் மெயில். தமிழகத்தின் முதல் நாளிதழ் மதராஸ் மெயில். அடுத்த வினா, தமிழகத்தின் முதல் தமிழ் நாளிதழ் எதுனா சுதேசமித்திரன். தமிழகத்தின் முதல் தமிழ் நாளிதழ் சுதேசமித்திரன். அடுத்த வினா பாருங்க, வட இந்தியாவோட நடனம் கதக் நடனம். அடுத்த வினா, குஜராத் கர்பா நடனம். குஜராத் கர்பா நடனம். அடுத்தது, காந்தார கலைபாணி எதுனா குசானர்களோடது. காந்தார கலைபாணி குசானர்களுடையது. அடுத்தது, நகராபாணி குப்தர்களோடது. நகராபாணி குப்தர்களுடையது. அடுத்த வினா, வேசாராபாணி சாளுக்கியர்களோடது. வேசாராபாணி சாளுக்கியர்களோடது. அடுத்தது, திராவிட பாணி சோழர்களுடையது. திராவிட பாணி சோழர்களுடையது. அடுத்தது, தத்துவ போதினி சபையை தோற்றுவித்தவர் யாருன்னா தேவேந்திரநாத் தாகூர். தத்துவ போதினி சபையை தோற்றுவித்தவர் தேவேந்திரநாத் தாகூர். அடுத்த வினா, ஹிதர்கனி சமாஜம் யாருன்னா வீரசேலிங்கம். ஹிதர்கனி சமாஜத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா வீரசேலிங்கம். அடுத்தது, நுகர்வோரியலின் தந்தை ரால்ஃப் நேடர். நுகர்வோரியலின் தந்தை ரால்ஃப் நேடர். அடுத்தது, இந்தியர்க்கே என்று முழங்கியவர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி. இந்தியர்க்கே என்று முழங்கியவர் தயானந்த சரஸ்வதி. அடுத்த வினா பாருங்க, நவீன இந்தியாவின் விடிவெள்ளி யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். நவீன இந்தியாவின் விடிவெள்ளி யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். அடுத்த வினா, காரவேலர் பற்றிய கல்வெட்டு ஹதிகும்பா. காரவேலர் பற்றிய கல்வெட்டு ஹதிகும்பா. அடுத்த வினா பாருங்க, சமுத்திரகுப்தர் பற்றிய கல்வெட்டு அலகாபாத் கல்வெட்டு. சமுத்திரகுப்தர் பற்றிய கல்வெட்டு அலகாபாத். அடுத்த வினா, முதலாம் ராஜேந்திர சோழன் பற்றிய கல்வெட்டு மால்பாடி. முதலாம் ராஜேந்திர சோழன் பற்றிய கல்வெட்டு மால்பாடி. அடுத்தது, இலவு காத்த கிளி போல அப்படின்னா ஏமாற்றம். இலவு காத்த கிளி போலனா ஏமாற்றம். அடுத்தது, மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்னா வாட்டம். மலைமுகம் காணா பயிர் போலனா வாட்டம். அடுத்தது, அனலிடைப்பட்ட புழு போல அப்படின்னா வேதனை. அனலிடைப்பட்ட புழு போலனா வேதனை. அடுத்தது, கிணற்று தவளை போலனா அறியாமை. கிணற்று தவளை போலனா அறியாமை. அடுத்தது, கலற்றியான நெறியில் 120 பாடல்கள், மணிமேடை பவளத்தில் 180 பாடல்கள், நித்திலை கோவையில் 100 பாடல்கள். இது 3 முக்கியமானது. கலற்றி யானையில் 120 பாடல்கள், மணிமேடை பவளத்தில் 180 பாடல்கள், நித்திலை கோவையில் மொத்தம் 100 பாடல்கள். அடுத்த வினா, e⁻0 மதிப்பு 1. e⁻0 மதிப்பு 1. அடுத்தது, ஜீரோவின் தலைகீழி என்னன்னா ஜீரோவுக்கு தலைகீழி கிடையாது. ஜீரோவின் தலைகீழி கிடையாது. அடுத்தது, அரை வட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம். அரை வட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம். அடுத்த வினா, சிறந்த மின்கடத்தி எது? வெள்ளி. சிறந்த மின்கடத்தி வெள்ளி. அடுத்த வினா, மிக கனமான உலோகம் எதுனா ஆஸ்மியம். மிக கனமான உலோகம் ஆஸ்மியம். அடுத்தது, மிக லேசான உலோகம் லித்தியம். மிக லேசான உலோகம் லித்தியம். கனமான உலோகம்னா ஆஸ்மியம், லேசான உலோகம்னா லித்தியம். அடுத்தது, அதிக உருகுநிலை கொண்ட உலோகம் டங்ஸ்டன். ஒரு முக்கியமான வினா, அதிக உருகுநிலை கொண்ட உலோகம் டங்ஸ்டன். அடுத்தது 4 முக்கியமானதெல்லாம் பார்த்துங்க. முதல் பானிபட் போர் எப்போனா 1526. முதல் பானிபட் போர் 1526. அடுத்தது, கான்வா போர் எப்போனா 1527. கான்வா போர் 1527. அடுத்தது, சந்தேரி போர் 1528. சந்தேரி போர் 1528. அடுத்தது, காக்ரா போர் 1529. நல்லா பார்த்துங்க. முதல் பானிபட் போர் 1526, கான்வா போர் 1527, சந்தேரி போர் 1528, காக்ரா போர் 1529. அடுத்தது, புறத்திணைகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 12. புறத்திணைகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 12. அடுத்தது, கலைக்கொல்லி எதுனா 2,4D. 2,4D என்பது கலைக்கொல்லி. அடுத்தது, எலிக்கொல்லி எதுனா
துத்தநாக பாஸ்பேட். எலிக்கொல்லி வந்து துத்தநாக பாஸ்பேட். அடுத்த வினா, சட்டப்பிரிவு 370 யாரால் எழுதப்பட்டதுன்னா கோபால்சாமி ஐயங்கார். ஒரு முக்கியமான வினா. சட்டப்பிரிவு 370 வந்து கோபால்சாமி ஐயங்காரால் எழுதப்பட்டது. அடுத்த வினா, முயலின் கண்ணில் காணப்படும் சவ்வின் பெயர் வந்து நிக்டேட்டிங் சவ்வு. முயலின் கண்ணில் காணப்படும் சவ்வின் பெயர் வந்து நிக்டேட்டிங் சவ்வு. அடுத்த வினா, சிறுநீரகத்தை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் வந்து கேப்சியூல். ஒரு முக்கியமான வினா. சிறுநீரகத்தை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் வந்து கேப்சியூல். அடுத்த வினா, இதயத்தை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் வந்து பெரிகார்டியம். இதயத்தை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் வந்து பெரிகார்டியம். அடுத்த வினா, நுரையீரலை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் வந்து ஃப்ளூரா. நுரையீரலை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் வந்து ஃப்ளூரா. நல்லா பாருங்க. சிறுநீரகத்தை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் வந்து கேப்சியூல். இதயத்தை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் பெரிகார்டியம். நுரையீரலை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் வந்து ஃப்ளூரா. அடுத்த வினா, கொசு ஒழிப்பு தினம் வந்து அக்டோபர் 20. கொசு ஒழிப்பு தினம் அக்டோபர் 20. 44வது வினா, திருக்குறளில் அறத்துப்பால் வந்து 38 அதிகாரம். அடுத்தது திருக்குறளில் பொருட்பால் வந்து 70 அதிகாரம். திருக்குறளில் காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால் வந்து 25 அதிகாரம். நல்லா பாருங்க. திருக்குறளில் அறத்துப்பால் வந்து 38 அதிகாரம். திருக்குறளில் பொருட்பால் 70 அதிகாரம். காமத்துப்பால் வந்து 25 அதிகாரம். அடுத்தது மேரி கோம் யாருன்னா குத்துச்சண்டை வீராங்கனை. மேரி கோம் யாருன்னா குத்துச்சண்டை வீராங்கனை. அடுத்தது சாய்னா நெல்வால் அப்படி யாருன்னா தங்கப்பதக்கம் வென்ற பூப்பந்து வீராங்கனை. சாய்னா நெய்ல்வால் அப்படி யாருன்னா தங்கப்பதக்கம் வென்ற பூப்பந்து வீராங்கனை. அடுத்தது சானியா மிர்சா யாருன்னா டென்னிஸ் வீராங்கனை. சானியா மிர்சா டென்னிஸ் வீராங்கனை. அடுத்தது கிரண் தேசாய் வந்து பெண் எழுத்தாளர். கிரண் தேசாய் பெண் எழுத்தாளர். 51வது வினா, சரளாக்காரர் வந்து இந்தியாவின் முதல் பெண் விமானி. அடுத்தது அருணா ராய் யாருன்னா ஊழல் எதிர்ப்பு சீர்திருத்தவாதி. அருணா ராய் வந்து ஊழல் எதிர்ப்பு சீர்திருத்தவாதி. அடுத்தது மேதே பட்கர் அப்படி யாருன்னா சமுதாய புரட்சியாளர். மேதே பட்கர் வந்து சமுதாய புரட்சியாளர். அடுத்த வினா, ஒரு ஹெக்டேர் என்பது 2.47 ஏக்கர். ஒரு ஹெக்டேர்னா 2.47 ஏக்கர். அடுத்த வினா, முக்கோணத்தின் மொத்த கோணம் 180 டிகிரி. முக்கோணத்தின் மொத்த கோணம் 180 டிகிரி. அடுத்த வினா, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று கூறியவர் யாருன்னா அம்பேத்கர். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று கூறியவர் அம்பேத்கர். அடுத்தது வறுமையே வெளியேறுன்னு சொல்லியவர் யாருன்னா இந்திரா காந்தி. வறுமையே வெளியேறு என்று கூறியவர் வந்து இந்திரா காந்தி. அடுத்த வினா, இந்திய இராணுவ அகாடமி எங்கே இருக்குன்னா டேராடூன். இந்திய இராணுவ அகாடமி வந்து டேராடூனில் இருக்குது. அடுத்தது இந்திய கடற்படை அகாடமி வந்து கொச்சி. இந்திய கடற்படை அகாடமி கொச்சி. அடுத்தது இராணுவ மருத்துவக் கல்லூரி வந்து புனே. இராணுவ மருத்துவக் கல்லூரி வந்து புனே. அடுத்தது மத்திய கட்டிட ஆராய்ச்சி நிலையம் வந்து ரூர்க்கி அப்புறம் உத்தரகாண்ட். மத்திய கட்டிட ஆராய்ச்சி நிலையம் ரூர்க்கி உத்தரகாண்ட். அடுத்தது மத்திய தோல் ஆராய்ச்சி நிலையம் வந்து சென்னை. மத்திய தோல் ஆராய்ச்சி நிலையம் வந்து சென்னை. அடுத்த வினா, காடுகள் ஆராய்ச்சி மையம் வந்து டேராடூன். காடுகள் ஆராய்ச்சி மையம் வந்து டேராடூன். அடுத்த வினா, விவசாயிகள் தினம் வந்து டிசம்பர் 23. விவசாயிகள் தினம் வந்து டிசம்பர் 23. அடுத்த வினா, குட்டி ஜப்பான் வந்து சிவகாசி. குட்டி ஜப்பான் சிவகாசி. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. தமிழ்நாட்டில் உயர்ந்த சிகரம் வந்து தொட்டபெட்டா. தமிழ்நாட்டில் உயர்ந்த சிகரம் தொட்டபெட்டா. அடுத்த வினா, வெர்மி கல்ச்சர்னா மண்புழு வளர்ப்பு. வெர்மி கல்ச்சர்னா மண்புழு வளர்ப்பு. அடுத்தது போலிவாரம் மார்ஷல். போலிவாரம்னா மார்ஷல். அடுத்த வினா, கல்வி பற்றிய பொருளியல் யாருன்னா ஸ்கல்ஸ். கல்வி பற்றிய பொருளியல் யாருன்னா ஸ்கல்ஸ். அடுத்தது மக்கள் தொகை கோட்பாடு யாருன்னா மால்தஸ். மக்கள் தொகை கோட்பாடு மால்தஸ். அடுத்தது சர்வதேச நிதியகம் IMF எங்கே இருக்குன்னா வாஷிங்டன். சர்வதேச நிதியகம் IMF எங்கே இருக்குன்னா வாஷிங்டன். அடுத்தது ரஷ்யாவோட நாணயம் வந்து ரூபில். ரஷ்யாவோட நாணயம் வந்து ரூபில். அடுத்தது கியூபாவோட நாணயம் வந்து பெசோ. கியூபாவோட நாணயம் பெசோ. அடுத்தது ஈரான் நாணயம் வந்து ரியால். ஈரானோட நாணயம் வந்து ரியால். 76வது வினா, மாரட்டா அப்படின்னா பணம் சொல்லுவாங்க. அது லத்தீன் மொழிச்சொல். மாரட்டா என்பது ஒரு லத்தீன் மொழிச்சொல். அதற்கு வந்து பணம் என்று பெயர்.
அடுத்தது எக்கனாமிக்ஸ், அதாவது வீட்டு நிர்வாகம், அது வந்து ஒரு கிரேக்க சொல். எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு கிரேக்க சொல். அடுத்தது எல்னினோ, குழந்தை இயேசுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஸ்பானிய சொல். எல்னினோ அப்படின்னா ஒரு ஸ்பானிய சொல். அதுக்கு பொருள் வந்து குழந்தை இயேசு. அடுத்த வினா, மௌசம், அதாவது மான்சூன் அல்லது பருவம் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு அரேபிய சொல். மௌசம் அல்லது மான்சூன், அது வந்து பருவம் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு அரேபிய சொல். அடுத்த வினா, சுனாமி, அதாவது கடற்கோள் சொல்லுவாங்க. அது ஒரு ஜப்பானிய சொல். சுனாமினா கடற்கோள், அது ஒரு ஜப்பான் சொல். அடுத்த வினா, மாலை நேர மழை வந்து வெப்பச்சலன மழை. மாலை நேர மழை வந்து வெப்பச்சலன மழை. அடுத்தது இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் வந்து விசாகப்பட்டினம். இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினம். 83வது வினா, பருவக்காற்றின் சூதாட்டம் இந்திய வேளாண்மை. பருவக்காற்றின் சூதாட்டம் இந்திய வேளாண்மை. அடுத்தது இடப்பெயர் வேளாண்மை பார்க்கலாம். கேரள விவசாயம் வந்து பொன்னம். கேரள விவசாயம் பொன்னம். அடுத்தது ஆந்திர பிரதேச விவசாயம் வந்து பொடு. ஆந்திர பிரதேசத்தின் விவசாயம் வந்து பொடு. அடுத்த வினா, பழைய வண்டல் மண் பெயர் வந்து பாங்கர். அடுத்தது புதிய வண்டல் பெயர் வந்து காதர். பழைய வண்டல்னா பாங்கர், புதிய வண்டல் பெயர்னா காதர். அடுத்த வினா, தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குன்னா ஆடுதுறை. தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குன்னா ஆடுதுறை. அடுத்த வினா, மிகப்பெரிய கோள் எதுனா வியாழன். மிகப்பெரிய கோள் வந்து வியாழன். இதே மிகச்சிறிய கோள்னா புதன். மிக பெருசு வியாழன், மிக சின்னது வந்து புதன். அடுத்தது புவியின் இரட்டைக்கோள் வந்து வெள்ளி. புவியின் இரட்டைக்கோள் வந்து வெள்ளி. அடுத்த வினா, கரும்பலகை திட்டம் எந்த ஆண்டுனா 1992. கரும்பலகை திட்டம் வந்து 1992. அடுத்த வினா, குறைந்தபட்ச கற்றல் வந்து யாருன்னா பேராசிரியர் தாவே. குறைந்தபட்ச கற்றல் என்ற கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யாருன்னா பேராசிரியர் தாவே. அடுத்தது சமுதாய ஒப்பந்த நூலின் ஆசிரியர் வந்து ரூசோ. சமுதாய ஒப்பந்தம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து ரூசோ. அடுத்தது மூல் சங்கர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி. மூல் சங்கர் என்று அழைக்கப்படுபவர் தயானந்த சரஸ்வதி. அடுத்த வினா, மெயின் காம்ப், அது எனது போராட்டம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து ஹிட்லர். மெயின் காம்ப் அல்லது எனது போராட்டம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து ஹிட்லர். அடுத்தது போர்டாக் கலவைனா காப்பர் சல்பேட் ப்ளஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு சேர்ந்து தான் போர்டாக் கலவை. போர்டாக் கலவை நான் பாருங்கள், காப்பர் சல்பேட் ப்ளஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு. அடுத்த வினா, தூய தங்கம்ங்கிறது 24 கேரட். தூய தங்கம்ங்கிறது 24 கேரட். அடுத்த வினா, மின்னூட்டத்தின் அலகு கூலும். மின்னூட்டத்தின் அலகு கூலும். கடைசி வினா, இடிமின்னல் நாடு வந்து பூட்டான். இடிமின்னல் நாடு பூட்டான். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு 100 வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.